ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் கார்த்திகா. இட்ஸ் சாட்டர்டே ஆஃப்டர்நூன். இந்த vlogல நாங்கள் திருச்செந்தூர் போனதை பற்றியும் அங்கேருந்து நாங்கள் குலதெய்வம் கோவில் போயிட்டு நேர்த்தி கடன் பண்ணியிருந்தோம். அதெல்லாம் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பார்ட் 1 பார்ட் 2 கொடுத்துருக்கேன். நீங்கள் வீட்டில் ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் உட்காந்து ரிலாக்ஸாக பாருங்கள். சென்னையிலேருந்து 2:30 போல் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அங்கே ரீச் ஆகிறதுக்கு ஏர்லி மார்னிங் ஆகிடும். திருச்செந்தூர் கோவில் பக்கத்துலேயே நாங்கள் வந்து ஒரு ஹோட்டல் புக் பண்ணியாச்சு. அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கோயிலுக்கு போகணும். ஆக்சுவலி எங்களுக்கு ஒரு நாள் தான் லீவு, அதை வச்சு தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். நான் ஃபர்ஸ்ட் டைம் திருச்செந்தூர் போகிறேன், ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ கைஸ், இப்போ வந்து ஒரு காஃபி பிரேக் எடுக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 5:30 இப்போது. சென்னையிலேருந்து திருச்செந்தூர் பார்த்தீங்கன்னா 12 hours ட்ராவல் ஆகும், அதாவது இன்க்ளூடிங் பிரேக்ஸ் அதெல்லாம் எடுக்கும்போது. மோஸ்ட்லி நாங்கள் நைட் ட்ராவல் பண்ணுறதில்ல, பட் சண்டே ஒரு நாள் தான் லீவுன்றனால வேறு ஆப்ஷனே கிடையாது. சென்னை டு திருச்செந்தூர் வந்து நம்ம ஃப்ளைட்டில் கூட போகலாம். அதாவது தூத்துக்குடி ஏர்போர்ட் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து நீங்கள் வந்து ஒரு டாக்ஸி புக் பண்ணி போனீங்கன்னா 40 minutesல நீங்கள் திருச்செந்தூர் போயிடலாம். ட்ராவலில் எனக்கு பிடிக்காத விஷயம் பேபிக்கு ஃபுட்டு கொடுக்குறது தான். கடையில் வாங்கி கொடுக்குறதுக்கோ இப்போல்லாம் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. தோசை மட்டும் நான் வந்து ஆர்டர் பண்ணி கொடுத்துருவேன், மற்ற எதுவும் இது வரைக்கும் கொடுத்ததில்ல. ஸ்நாக்ஸ்லாம் வீட்டிலேருந்தே நான் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவேன். டின்னர் முடிச்சுட்டு வெளியில் வந்ததும் ரெஸ்டாரண்ட் பக்கத்துலேயே வந்து ஒரு குட்டி ஷாப் இருந்தது. அங்கே நிறைய வுடன் டாய்ஸு, குட்டி குட்டி மிரர்ஸு இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஹைவேஸில் போகும்போது இந்த மாதிரி கடையை நிறைய பார்க்கலாம். இப்போது டைம் பார்த்திங்கன்னா 11:30 ஆகுது. நாங்கள் ஹைவேல போயிட்டுருக்கும்போது இந்த மாதிரி பெருசாக ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டுருந்தாங்க. விண்ட் மில்லோட ஒரு பிளேடு தான் இது. எவ்வளோ பெருசாக இருக்க பாருங்கள். அது வந்து பின்னாடி வர்றவங்களுக்கு தெரியணும்னு சொல்லிட்டு எஸ்கார்ட்லாம் போட்டு ரொம்ப சேஃபாக எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஹோட்டலுக்கு ரீச் ஆகிறதுக்கு 3:30 ஆச்சு. செம்ம டயர்டு. ஒரு 2 hours ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் ஏஞ்சி கோயிலுக்கு கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக நாங்கள் ஹோட்டல் ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டு தான் வந்தோம். ரேட்டிங்ஸ் பார்த்து தான் புக் பண்ணோம், பட் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தது. அப்புறமா ரிவ்யூஸ் செக் பண்ணும்போது ரொம்ப பேடாக கொடுத்துருந்தாங்க. எனக்கு ஒரு கான்செப்ட் புரியவே இல்லை. ரேட்டிங்க்கும் ரிவ்யூக்கும் ரொம்ப கான்ட்ராடிக்டாக இருக்குது. சப்போஸ் நீங்கள் யாருன்னா போனீங்கன்னா இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் புக் பண்ணி போங்க, இல்லைன்னா நேரில் பார்த்து கூட புக் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக காட்டன் ட்ரெஸ் தான் போட்டிருந்தேன். ஏன்னா அந்த கோவிலில் எப்படி கூட்டம் இருக்க போகுதுன்னு தெரியல. அவுட் சைடும் பயங்கர வெயில், ஸோ அதுக்கேற்ற மாதிரி கம்ஃபர்டபுளாக ட்ரெஸ் பண்ணியிருந்தேன். இது என் மாமியாரோட வேண்டுதல், உண்டியலில் போட சொல்லி காணிக்க கொடுத்துருந்தாங்க. நாங்கள் இருந்த ஹோட்டலுக்கும் திருச்செந்தூர் கோவிலுக்கும் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 400 meters தான். பட் காரை வந்து பார்க் பண்ணிவிட்டு 300 meters நம்ம நடந்து தான் கோவிலுக்கு போகிற மாதிரி இருக்கும். நான் திருச்செந்தூர் கோவிலை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது வருஷம் ஃபுல்லாக நீங்கள் வந்தாலுமே கூட்டமாக தான் இருக்கும், எப்போ வந்தாலுமே அப்படின்னு சொல்லி. நாங்கள் கோவிலுக்கு போகும்போது டைம் 7:30 ஆச்சு. அப்போவே பயங்கர கூட்டமாக இருந்தது. நிறைய பேர் தரிசனம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்துட்டாங்க. அப்போனா யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் அவங்க போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. நாங்கள் வந்து பிளான் பண்ணாமல் போனனால நிறைய விஷயம் வந்து ஃபேஸ் பண்ணோம். நீங்களாம் போகிறதா இருந்தால் கண்டிப்பாக பிளான் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி போங்க. அதே மாதிரி ஒரு 2 days இருக்க மாதிரி போனால் தான் உங்களுக்கு அதனால் ஃப்ரீயாக இருக்க முடியும். கார் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் வந்து நம்ம 200 meters நடந்து போயிட்டே இருக்கணும். இதுதான் வந்து கோவிலோட என்ட்ரன்ஸ். ஆக்சுவலாக எல்லா சைடுமே ஒரே க்ரௌடாக தான் இருந்தது, பயங்கர கூட்டம்.
நீங்கள் திருச்செந்தூர் வரதா இருந்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் தரிசனத்துக்கு வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். 4 o'clock ஆர் 5 o'clock இந்த டைமிங்கில் வந்தீங்கன்னா கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். வெயிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லை லேட் ஆகும் அப்படின்னா சாப்பிட்டு போகிறது தான் பெட்டர். கண்டிப்பாக சாமியை பார்க்குறதுக்கு 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் ஆகும். சொல்ல முடியாது, அதுக்கு மேலே கூட போகலாம். அப்புறம் தண்ணி எடுத்துகிட்டு போயிருங்க. குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஸ்நாக்ஸு, பால் இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருங்க. நாங்கள் 8 மணிக்கு க்யூவில் நிற்க ஸ்டார்ட் பண்ணோம். சாமியை பார்க்குறதுக்கு ஆல்மோஸ்ட் 12:30 ஆச்சு. அண்ட் ஒன் மோர் திங், வீக்கெண்டை விட வீக் டேஸில் போகிறது பெட்டர். உள்ளே பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டம்னு. ஆக்சுவலாக இங்கே வந்து குழந்தைங்களையும் பெரியவங்களையும் கூட்டிகிட்டு வர்றது கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்குது. தஷ்வந்தோட ஃபேவரட் பார்ட் இது தான். யானைனா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த யானையோட பேர் வந்து தெய்வானை. எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். எல்லோரும் வீடியோ எடுக்கிறாங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அது அழகாக போஸ் கொடுத்துட்டு இருந்தது. இங்கே வந்து வள்ளிக்கொகை, யாழி கிணறு இதெல்லாம் இருக்குது. நாங்களாம் அங்கெல்லாம் போகல, பயங்கர டயர்டாயிடுச்சு இதுக்கே. பீச் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடலான்னு சொல்லிட்டு பீச்சுக்கு போயிட்டோம். இவ்வளோ பேர் வர கோவிலில் ஒரு ஆர்கனைஸ்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து பாதியிலே போயிடுறாங்க, வயசானவங்க, குழந்தை வச்சுருக்கவங்கெல்லாம். ஸோ எஸ் திருச்செந்தூர் vlog நான் இதோட முடிச்சுக்கிறேன். பார்ட் 2 போடுறேன் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.